அனுமதி அப்புறம் சொல்லுங்க சிஸ்டர். எங்களுக்கு வந்து பிக்மி பணி வந்து பெரிய தடுமாற்றமா இருக்கு அது செய்யறதுக்கு. லாஸ்ட் இயர் 2.0 வெர்ஷன்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தோம், எங்களுடைய டார்கெட்டை ரொம்ப அச்சீவ் பண்ணோம். இப்போ திடீர்னு 3.0 வெர்ஷன்ல மாத்தி எங்களை அந்த பணியை செய்ய சொல்றாங்க. அது எங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து நர்சிங் ட்ரைனிங் இப்போ பேஷண்ட் கேர் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்றதுக்கான அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல. இது வந்து திடீர்னு எங்களுக்கு ஏப்ரல் மாசம் இந்த 2.0 வெர்ஷன்ல இருந்து 3.0 வெர்ஷன்ல எல்லாத்தையும் வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது முன்கூட்டியே ஜனவரி பிப்ரவரி அந்த மந்த்லயே இந்த மாதிரி உங்களோட வெர்ஷன் மாற போகுதுன்னு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் புதுசான கணனி வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டா நல்லா இருந்திருக்கும். எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கல, எந்த முன் அறிவிப்பையும் இல்லாமல் ஏப்ரல் மாசத்துல திடீர்னு 2.0 க்ளோஸ் பண்ணி 3.0ல நீங்க வேலை பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு என்னன்னே புரியல. அதோட திடீர்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு எங்களுடைய டார்கெட் லேட் ஆகின உடனே 1 டே ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அந்த 1 டே ட்ரைனிங்குமே எங்களுக்கு புரியல. ஸோ 3.0 வெர்ஷன்ல நாங்க ஒர்க் பண்றது அது என்னன்னா பேஷண்ட், அதாவது ஒரு கர்ப்பிணி தாய் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதாரை வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. அப்லோட் பண்றது எப்படின்னா 50 KB போட்டோ எடுத்து அதையே அப்லோட் பண்ண சொல்றாங்க. அது அப்லோடிங் அண்ட் டவுன்லோடு 50 KB போட்டோ எடுங்கன்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. நாங்க வந்து அதெல்லாம் படிக்கல. எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், மதர் கேர் கொடுக்கணும், டெலிவரி பார்க்கணும், பேஷண்ட்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யறதுக்கு தான் நாங்க ட்ரைனிங் ஆகி வந்திருக்கோம். திடீர்னு நேத்து வரைக்கும் அந்த வேலை, இன்னைக்கு காலையில 50 KB போய் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி நீங்க அந்த பிக்மி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா எங்களுக்கு அது என்னன்னே தெரியலன்னு சொன்ன உடனே ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. ஸோ இது எங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்குதுன்னு ஒண்ணு. அடுத்தது உங்களுடைய ஆதாரை வந்து அப்லோட் பண்ணும்போது OTP வரும், அந்த OTP அப்லோட் பண்ணி நீங்க பேஷண்ட் மதர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எல்லா மதர்ஸ்டையும், எஸ்பெஷலி நாங்க ஒர்க் பண்றதெல்லாம் கிராமப்புறங்கள்லயும் எஸ்டிபி மலைவாழ் மக்கள் மத்தியில தான் வேலை செய்யறோம். அவங்க கிட்ட ஸ்மார்ட் போன் கிடையாது, ஈவன் சின்ன போனே இல்ல. அவங்க கிட்ட போய் எப்படி OTP கேட்கறது, அதை எப்படி அப்லோட் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு. ஸோ 3.0 வெர்ஷன்ல இருக்க பிக்மி ஒர்க் எங்கனால செய்யல, சிரமமா இருக்கு. இந்த வேலையை மட்டும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஹை ரிஸ்க் மதர்ஸ் அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்றது, அவங்களுக்கு கேர் கொடுக்கறது, அவங்களுக்கு டெலிவரி பண்றது, அதெல்லாம் எங்களுக்கு டைமே இல்லை. அதனால எங்களுக்கு 2.0 வெர்ஷன்ல இருந்த மாதிரியே எங்களோட பிக்மி பணிகள் இருந்தா எங்களுடைய பணியை செய்வதற்கு சிறப்பா இருக்கும், எளிமையா இருக்கும். பேசணும் எங்களை பேசிருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு சரியான பதில் இல்லை. அந்த மந்த்தான டார்கெட் உடனே முடிங்க, ஏன் முடிக்கல அப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. பல சுமை அதிகம், மென்டலி டென்ஷன் அதிகமாகுது. சோ எங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் எங்களுக்கு ஏஜ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நாங்க நியூவா அப்பப்ப அப்டேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி எங்களோட ஏஜ் கிடையாது. அதுலயும் இப்ப இருக்க ஸ்மார்ட் போன், லேப்டாப் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கனால எங்கனால அது செய்ய முடியல, செய்ய சிரமமா. ஆர்ப்பாட்டம் இல்ல, பெருந்திரள் முறையீடு. எங்களுடைய கஷ்டத்தை நாங்க வந்து பிரசன்ட் பண்றோம். ஆமா. அரசு நடவடிக்கை எடுத்தா அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டம் எங்க மாநில மையம் என்ன முடிவெடுத்தோ அதுக்கு ஒன் டே ட்ரைனிங் எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கணினி பணி வேண்டாம், நாங்க வந்து தாய் சேய் நலப்பணி செய்யறதுக்காக தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க உள்ள வந்திருக்கிறோம். தடுப்பூசி பணி, தாய் சேய் நலப்பணி, ஆமா, இதுதான் எங்களுடைய வேலை. இப்ப கணினி பணிங்கிறது வந்து முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டப்பணி இருக்கு இல்லைங்களா, இது வந்து சமூக நலத்துறை மற்றும் வருவாய் துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்கன்னா நாங்க எங்க வேலையை வந்து செவனே செய்வோம், இடத்தில் இல்லாம செய்வோம். அதே மாதிரி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போட்டாங்கன்னா கணினி பணி வந்து அவங்க பாத்துக்குவாங்க. நாங்க எங்க வேலைய திவ்யமா செஞ்சிருவோம், நிறைவாவும் இருக்குங்க. இந்த வேலை செய்யறதுனால நைட்டு வீட்டுல போய் உட்காந்து கம்ப்யூட்டர் வேலையே பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வந்து கிரேட் 1 கிரேட் 2ங்கிறது வந்து ஆண் சுகாதார பணியாளர்களுக்கு மட்டும், ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் இருக்குங்க.
நாங்க எங்களுக்கு வந்து இல்ல. அதனால எங்களுக்கு வந்து 33 வருஷம் சர்வீஸ் ஆனாலும் பெண் சுகாதார செவிலியர்களுக்கு எந்த ஒரு கிரேடும் கிடைக்கிறது கிடையாது. ஆண் சுகாதார ஆய்வாளர்களுக்கு வந்து 5 வருஷம் ஆனாலே அவங்களுக்கு கிரேடு உண்டு. அதனால ஆண் பெண் பாகுபாடு இல்லாம பெண் சுகாதார செவிலியர்களுக்கும் வந்து எங்களுக்கு கிரேட் 1 கிரேட் 2ங்கிறது வந்து வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் இன்னைக்கு பெருந்துறை முறையீடு நடக்குதுங்க. தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்துல எல்லா மாவட்டங்களும் இந்த டேட்ல கலெக்டரேட்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நன்றி சார். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி பெறுவதற்கு தகுதியா ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டுல மேக்சிமம் நபர்களுக்கு வந்து NPHH கார்டு தான் கையில வச்சிருக்காங்க. அந்த கார்டு நாங்க அப்லோட் பண்ணுனா அது நாட் எலிஜிபிள் ஆயிருது. சோ பொதுவா அந்த NPHH கார்டு இல்லாம ஸ்மார்ட் கார்டு யார் யாரு எந்தெந்த மதர் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அக்செப்ட் ஆகி முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வரணும். இல்லைன்னா இவங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு கொடுக்கிற தொகையை வந்து எங்களால பெனிஃபிஷரிஸ்க்கு கொடுக்க முடியாது. அது வந்து இன்எலிஜிபிள்ல போயிடும். எங்களுக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகாது. டார்கெட் ஏன் அச்சீவ் ஆகலைன்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு பதில் சொல்லவும் தெரியாது. குறியீடு வந்து அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து எங்களுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுல நிறைய 14 கார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்க மக்கள்கிட்ட இல்ல. மெயினா ஒரே ஒரு கார்டு ரேஷன் கார்டு மட்டும்தான் இருக்கு. அந்த ரேஷன் கார்டு எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தப்போ நாங்க பேசணும் அந்த NPHH கார்டு வந்து நாட் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ட்ரைனிங் சென்டர்ல சொன்னாங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஒரு மதருக்கு அவங்க கையில கார்டு அக்செப்ட் பண்ணாதானே அவங்களுக்கு நிதி உதவி போகும். அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஏன் டார்கெட் அச்சீவ் ஆகலன்னு கேக்குறாங்க. சோ எங்களுக்கு இதையெல்லாம் சரி பண்ணி MLR ஒர்க் வந்து சாஃப்ட்வேர் எங்களுக்கு டே டைம்ல சரியா கனெக்ட் ஆகுறது இல்ல. அதனால நாங்க நைட்ல தான் வேலை செய்யறதா இருக்கு. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அந்த ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல மிட் நைட் நாங்க நைட் எல்லாம் அந்த கணனி பணி வேலை பார்த்துட்டு டேல எந்திரிச்சு வந்து எங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பண்றதும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. மன உளைச்சலாவும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா போய் எங்களுடைய AN மதரை எல்லாம் பார்த்து அவங்களோட எங்களுக்கு பணி செய்வதற்கும் சிரமமா இருக்கு. ஸோ எங்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்து எங்களுக்கு நல்ல முறையில சிறப்பா பணி செய்ய உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கனால மாற முடியும். அதுக்கேத்த ட்ரைனிங் கொடுத்தா நாங்க பண்ணிருக்கோம். ட்ரைனிங் பிளஸ் அந்த சாஃப்ட்வேர் அதுக்கேத்த மாதிரி ஸ்பீடு அந்த மாதிரி. ஏன்னா நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறோம். அங்க சரியான நெட்வொர்க் இருக்கிறது இல்ல. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்க செய்வோம்.